நல்லா வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு பொங்கல் சாப்பிடணும், அது ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மில்லட் வெரைட்டியில் சாம அரிசி ரொம்ப ரொம்ப பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இந்த சக்கரை பொங்கலை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு 1 கப்பு சாம அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்படி நம்ம வறுத்துட்டு வேக வைக்கும் போது குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் எந்த கட்டியுமே நிற்காது. 1க்கு 3ன்ற அளவில் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கேஸ் நல்லா ரிலீஸ் பண்ணி போனதுக்கப்புறம் எதில் அரிசி எடுத்தீங்களோ அதில் 1 கப்பு வெல்லத்தை காய்ச்சி 1 டம்ளர் எடுத்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் சேர்த்துங்க. மொத்தம் கணக்குப்படி பார்த்தா 5 ஆயிடுச்சு. அதனால தான் தண்ணி வந்து 3 கப்பு சேர்க்க சொன்னேன். இப்போ நல்லா வாசனைக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடுவோம். பொங்கல்லாம் நீங்கள் செய்யும் போது வீட்டில் வெண்ணெய் வாங்கி உருக்கி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். பொங்கலில் தேங்காய் பாலும் யாரும் சேர்க்க மாட்டாங்க. தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துட்டு பல்லெலாம் நறுக்கின தேங்காய் அதில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொங்கலை கொட்டி கலந்து சாப்பிட்டா